ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து நடந்து தேய்ந்து போயிருந்த தமிழர்களின் கால்களுக்கு ஓய்வு கொடுத்து பேருந்துகளில் பயணிக்க வைத்த பெருமை டி.வி. சுந்தரம் ஐயங்காரையே சேரும். இன்றைக்கு 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கொண்ட மகா விருட்சமாய் ஆண்டுக்கு 13,000 கோடிக்கும் மேல் வியாபாரம் செய்யும் வர்த்தக குழுமமாய் பறந்து விரிந்திருக்கும் டிவிஎஸ் நிறுவனத்தை சேர்க்காமல் ஆசிய ஆட்டோமொபைல் வரலாற்றை எழுத முடியாது. 1877 மார்ச் 22 திருநெல்வேலி மாவட்டத்தின் திருக்குறுங்குடி என்னும் சிற்றூரில் 1877 பிறந்தவர் சுந்தரம் ஐயங்கார். திருநெல்வேலி இந்து கல்லூரியிலும் கோயம்புத்தூர் போதனா பயிற்சி கல்லூரியிலும் படித்தார். அவரின் மனம் தொழில் தொடங்க வேண்டும் என்பதில் மையம் கொண்டிருந்ததே தவிர பெற்றோர் விரும்பியபடி படித்து வக்கீலாக வேண்டும் என்று நினைக்கவில்லை. கல்லூரியில் இருந்து வெளியேறி பிரம்பு, சவுக்கு போன்றவற்றை வர்த்தகர்களுக்கு மொத்த விற்பனை செய்யத் தொடங்கினார். பிறகு திருச்சியிலும் தஞ்சையிலும் ரயில்வே குமாஸ்தாவாக சில காலம் வேலை பார்த்தார். தந்தையாரின் மறைவுக்கு பிறகு தனது பங்காக கிடைத்த பணத்தை மூலதனமாக கொண்டு தேக்கு மரங்களை இறக்குமதி செய்து மர வியாபாரம் செய்யலானார். 25,000 ரூபாய் முதலீடு செய்து 4 ஆண்டுகள் மர வியாபாரம் செய்ததில் 25,000 ரூபாய் லாபம் கிடைத்தது. அந்த 50,000 ரூபாயை முதலீடாக கொண்டு 1912ஆம் ஆண்டு தஞ்சாவூர் புதுக்கோட்டை வழித்தடங்களில் பேருந்து சேவையை நடத்தத் தொடங்கினார். அதுதான் ஆரம்பம். அந்த கால பேருந்துகளில் ஆட்களுக்கு தகுந்தாற்போல் பேரம் பேசித்தான் கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வந்தது. மேலும் ஆட்கள் நிறையும் வரை பேருந்தை நிறுத்தி காத்திருப்பது, கால வரையறை இல்லாமல் நினைத்த நேரத்துக்கு பேருந்தை இயக்குவது என்று ஒரு ஒழுங்கில்லாமல் இருந்த முறையை மாற்றியமைத்து இன்றைக்கு இருக்கும் இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு கட்டணம் என்னும் நடைமுறையையும், பயணிகள் கொடுக்கும் காசுக்கு ரசீது வழங்குவது என்னும் நடைமுறையையும் கொண்டு வந்தவர் டிவிஎஸ். எல்லாவற்றுக்கும் மேலாக பேருந்து எப்போது புறப்பட்டு எப்போது போய் சேரும் என்பதே தெரியாமல் இருந்ததை மாற்றி குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த பேருந்து புறப்படும் என்ற நடைமுறையை நாட்டுக்கே டிவிஎஸ் தான் அறிமுகப்படுத்தினார். வாகனங்களின் டயர்களும் பாகங்களும் விரைவில் தேய்ந்து போவதற்கும், எரிபொருள் அதிகமாக செலவாகி பொருளாதார இழப்பு ஏற்படுவதற்கும் குண்டும் குழியுமான சாலைகளே காரணம் என்பதை மிக தாமதமாக கண்டறிந்த அரசாங்கம் பிற்காலத்தில்தான் தரமான டார்ச் சாலையை அமைத்தது. இதனை அப்போதே உணர்ந்திருந்த டிவிஎஸ் பேருந்து செல்லும் சாலைகளை பராமரிக்கும் கான்ட்ராக்டையும் தானே எடுத்துக்கொண்டார். இதன் மூலம் சாலைகளில் காணப்பட்ட குண்டு குழிகள் விரைவில் மறைந்ததோடு பேருந்து டயர்களின் ஆயுட்காலமும் நீடித்தது. சாலைகளில் கழன்று விழுந்து கிடக்கும் மாடு, குதிரைகளின் லாடங்களால் டயர் பஞ்சராகி பேருந்துகள் அடிக்கடி நின்று போயின. இதனை தடுக்க ஒரு காந்த வண்டியை டிவிஎஸ் அறிமுகப்படுத்தினார். ஏறத்தாழ 4 அடி நீளமுள்ள பெரிய காந்தம் பொருத்தப்பட்ட வண்டியை சாலையில் ஓடவிட்டார். சாலையில் கிடந்த அனைத்து இரும்புகளும் காந்தத்தில் ஒட்டி கொண்டுவிட டிவிஎஸ் பேருந்துகள் பஞ்சராகாமல் ஓடலாயின. புதுக்கோட்டையில் பஸ் சர்வீஸ் நடத்தி வந்த போதே மேலை நாடுகளிலிருந்து மோட்டார் வாகனங்களையும் இயந்திரங்களின் உதிரி பாகங்களையும் சிறிய அளவில் இறக்குமதி செய்து மற்ற பேருந்து நிறுவனங்களுக்கு டிவிஎஸ் விற்பனை செய்து வந்தார். புதுக்கோட்டை பஸ் சர்வீஸ் ஒப்பந்த காலம் முடிவடைந்ததும் மதுரையில் சிறிய அளவில் ஒரு வியாபார நிறுவனத்தை தொடங்கினார். சைக்கிள்களையும் மோட்டார் வாகன உதிரி பாகங்களையும் விற்று வந்த அந்த நிறுவனமே பல விழுதுகள் பரப்பி விரிந்து நிற்கும் இன்றைய டிவிஎஸ் ஆலமரத்தின் விதையாகும். 1929 ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனியின் வாகனங்களுக்கும் உதிரி பாகங்களுக்கும் டிவிஎஸ் நிறுவனம் நேரடி ஏஜென்சி உரிமை பெற்றது. டிவிஎஸ் நிறுவனத்தின் வரலாற்றில் புதியதொரு அத்தியாயம் ஆரம்பமானது. இப்போது போலவே அப்போதும் கார்கள் தயாரிப்பில் ஜெனரல் மோட்டார்ஸ் தான் முன்னணியில் இருந்தது. 1929ஆம் ஆண்டு ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகனங்களுக்கும் உதிரி பாகங்களுக்கும் நேரடி ஏஜென்சி உரிமை பெற்றதுதான் டிவிஎஸ் வரலாற்றின் மிகப்பெரிய திருப்புமுனை. முட்டைக்கோஸ் புதிதாக மார்க்கெட்டுக்கு வந்தபோது அதன் சுவை எப்படி இருக்கும் என்று தெரியாததால் அதை யாருமே வாங்கவில்லையாம். காய்கறிக்கே இந்த நிலை என்றால் ஆயிரக்கணக்கான ரூபாய்
விலை மதிப்புடைய காருக்கு குதிரையிலும் மாட்டு வண்டியிலும் பவனி வந்து கொண்டிருந்த ஜமீன்தார்களிடம் கார்களை விற்பனை செய்ய டி.வி. சுந்தரம் ஐயங்காரின் குமாரர் துரைசாமி செய்த யோசனை ஆச்சரியமானது. புது காருடன் நேரடியாக செல்வந்தர் ஒருவரின் வீட்டுக்கு போவாராம். டிரைவரையும் காரையும் அவர் வீட்டிலேயே விட்டுவிட்டு அந்த செல்வந்தர் அதுவரை பயணித்து வந்த குதிரை வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி வந்து விடுவாராம். மறுபடியும் ஒரு வாரம் கழித்து அவரது வீட்டுக்குச் செல்வாராம். இடைப்பட்ட நாட்களில் காரில் பயணித்து அதன் சொகுசுக்கு அடிமையாகிவிட்டிருப்பார் அந்த செல்வந்தர். ஊராரையும் மற்ற ஜமீன்தார்களையும் வாய்விளக்க வேடிக்கை பார்க்க வைக்கும் அந்த காரை திருப்பித்தர மனமில்லாமல் தேவையான பணத்தை கொடுத்து காரை வாங்கிவிடுவார் ஜமீன்தார். இப்படி மிக எளிதாக காரை விற்றுவிட்டு வெற்றிகரமாக வீடு திரும்புவாராம் துரைசாமி. குதிரை வண்டியை வாங்கிக் கொண்டு காரை விற்ற அந்த திட்டமே பழையதை கொடுத்து புதிய பொருட்களை வாங்கிச் செல்லும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் திட்டங்களுக்கெல்லாம் முன்னோடி. குளிர்சாதன அறைக்குள் இருந்து கொண்டு தொழிலாளர் பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியாது என்பதை நன்கு உணர்ந்திருந்த டிவிஎஸ் தம் வாரிசுகள் அனைவரையும் தொழிலாளர்களுடன் இணைந்து வேலை செய்யுமாறு செய்தார். அந்த நடைமுறை இன்று வரை தொடர்கிறது. டிவிஎஸ் நிறுவனத்தில் இன்றைக்கு இயக்குநர்களாகவும் பங்குதாரர்களாகவும் இருக்கும் அனைவரும் காக்கி யூனிஃபார்முடனும் கிரீஸ் கரையுடனும் தொழிலாளிகளோடு தொழிலாளியாக வேலை செய்தவர்கள். அதனால்தான் தங்கள் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை எளிதாக தீர்க்கவும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. டிவிஎஸ் சில் ஐஎன் டியூசி எனும் ஒரே ஒரு தொழிற்சங்கம்தான் இருக்கிறது. தொழிற்சங்கத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் முன்னரே அவர்களை அழைத்து பேசி குறைபாடுகளை தீர்த்து வைப்பார்களாம். ஒரு வேலையை செய்யும் தொழிலாளர்களால் தான் அந்த வேலையை எளிதாக செய்து முடிப்பதற்கான தீர்வையும் சொல்ல முடியும் என்பதை உணர்ந்த டிவிஎஸ் தொழிலாளர்களை நிர்வாக யோசனைகளிலும் பங்கேற்க வைத்தார். கம்பெனியில் ஓர் ஆலோசனை பெட்டியை வைத்து அதில் ஆலோசனைகளை எழுதி போடுமாறு கேட்டுக்கொண்டார்கள். வீண் செலவை குறைக்கவும் உற்பத்தியை மேம்படுத்தவும் பல்வேறு ஆலோசனைகளை தொழிலாளர்கள் எழுதி போட்டனர். சிறந்த யோசனைகளை சொன்னவர்களுக்கு பரிசுகளும் உண்டு. எதுவும் முடியும், இது என் வேலை இல்லையே என்று சொல்லாமல் எந்த வேலையை கொடுத்தாலும் டிவிஎஸ் தொழிலாளர்கள் செய்வார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். 1960களில் அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு மதுரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் நாள் பெய்த மழையில் 1 மாதம் செலவழித்து போடப்பட்டிருந்த மிகப்பெரிய மாநாட்டு பந்தல் அப்படியே சரிந்து விழுந்துவிட்டது. மறுநாள் எப்படி மாநாட்டை நடத்துவது என்று தெரியாமல் ஏற்பாட்டாளர்கள் விழிக்க டிவிஎஸ் குமாரர் கிருஷ்ணா உதவ முன்வந்தார். 1 மாதமாக போடப்பட்ட பந்தலை ஒரே இரவில் சரி செய்து சாதனை படைத்தார்களாம் டிவிஎஸ் தொழிலாளர்கள். மேலும் சம்பவம் ஒன்று, மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கிய விமானத்தின் முன் சக்கரம் உள்பக்கமாக அழுந்திக் கொள்ள விமான நிலையத்தின் இன்ஜினியர்கள் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை போராடி பார்த்தும் சிக்கலை தீர்க்க முடியவில்லையாம். இந்த தகவல் டிவிஎஸ் நிறுவனத்துக்கு வர ஊழியர்கள் புறப்பட்டு போனார்களாம். நாள்தோறும் விமானத்தோடு புழங்கும் இன்ஜினியர்களாலேயே முடியவில்லை, இவர்களால் என்ன செய்ய முடியும் என்று விமான நிலையத்தில் வேலை பார்க்கும் சிலர் இவர்கள் காதுபடவே கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்களை முதலில் விமான நிலையத்தின் உள்ளேயே விட மறுத்து விட்டார்களாம். இதுவரை விமானத்தை அருகில் சென்று பார்த்ததே இல்லை, ரிப்பேர் செய்யும் சாக்கிலாவது அருகில் சென்று பார்த்துவிட்டு வருகிறோமே என்று டிவிஎஸ் ஊழியர்கள் சாதுரியமாக பேசி விமானத்துக்கு அருகே சென்று தங்களை அழைத்த அதிகாரிகளை பார்த்திருக்கிறார்கள். அந்த அதிகாரி விமானத்தை காட்டி பிரச்சனையை இவர்களிடம் சொன்னார். பல மணி நேரம் முயன்றும் விமான நிலைய இன்ஜினியர்களாலேயே சரி செய்ய முடியாத வேலையை விமானிகளே வியக்கும் வண்ணம் 10 நிமிடத்தில் சரி செய்து விட்டார்களாம் டிவிஎஸ் தொழிலாளர்கள். டிவிஎஸ்ஸின் தங்குதடையில்லாத சேவைக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று உண்டு. உலகப்போர் முடிந்த சமயத்தில் கடுமையான பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு நிலவியது. பொதுமக்களுக்கு ஒரு சொட்டு பெட்ரோல் கூட கிடைக்கவில்லை. இந்த சமயத்திலும் தனது பஸ் சர்வீஸை நிறுத்த விரும்பாத டிவிஎஸ் பேருந்துகளில் கரி இன்ஜினை பொருத்தி ஓட்டத் தொடங்கினார். இந்த இன்ஜினை தயார்படுத்தவே 2 மணி நேரம் தேவையாம். கரியை எரிக்கும் போது வெளிப்படும் வெப்ப ஆவி சிலிண்டர்களில் சேகரிக்கப்பட்டு அதன் மூலம் பேருந்து ஓட்டப்பட்டது. இதற்காக பேருந்து செல்லும் வழியில் ஆங்காங்கே கரி நிரப்பும் இடங்களும் நிறுவப்பட்டன.
சுந்தரம் ஐயங்கார் முற்போக்கு சிந்தனை கொண்டவர். இளம் வயதில் கைம்பெண்ணான தன் மகள் சௌந்தரத்துக்கு மகாத்மா காந்தியின் ஆசியுடன் மறுமணம் செய்து வைத்தார். தி. சு. சௌந்தரம் இந்திய விடுதலைப் போரில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இந்திய அரசு திசு சௌந்தரத்தின் அஞ்சல் தலையை வெளியிட்டு அவரை பெருமைப்படுத்தியது. வெற்றிகரமான தொழிலதிபராக விளங்கிய இவர் கலைகளையும் ஆதரித்தார். தான் ஓய்வு பெற்று வணிகத்தை தன் மகன்களிடம் ஒப்படைத்ததைக் கண்டு இராசகோபாலாச்சாரி இவரை பாராட்டினார்.